வணக்கம். அக்டோபர் 23ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. பேண்டமிக்கு முன்னாடி இருந்த லெவலை அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் கடந்திருக்குன்ற மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 265 கோடிகள், இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது 25% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இதுதான்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. 19.9% அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் போன ஆண்டை கம்பேர் செய்யும்போது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன ஆண்டை கம்பேர் செய்யும்போது 20.2% அதிகரிச்சிருக்கு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 1ஆம் தேதி. கஜாரியா செராமிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ₹8 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நவம்பர் 3ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். கஜாரியா செராமிக்ஸ் யூஏஇயில் ₹5 கோடி முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 73% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 187%, ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது போன குவார்ட்டருடன் கம்பேர் செய்கிறதுங்க. இயர் ஆன் இயர்ன்றது போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்வது. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ரஷ்யா மற்றும் யூரோப்பில் அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய ஆஃபீஸ் திறக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 30ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. ஸோ சனிக்கிழமை வந்ததுன்னா எப்படி நம்ம எலிஜிபிலிட்டியை கால்குலேட் செய்யலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். டிசிஐ எக்ஸ்பிரஸ் உடைய ரெவென்யூ 28.6% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கீழே போயிருக்கு, 38% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. பாலிகேப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெவென்யூ 48% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கீழே போயிருக்குங்க, 9% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா கூடவே குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ரிசல்ட் என்னால் பார்க்க முடியலைங்க, மன்னிச்சிடுங்க. கிளான் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 30% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 38% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆக்சிஸ் பேங்க் மறுபடியும் விற்பனை செய்திருக்கிறாங்க. 4.73 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை ₹17.06. சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஃபேஷன்ஸ் பிராண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 4 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை ₹17.05. பிவிஆர் சினிமா தியேட்டர் கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு 275 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 110.6 கோடிகள். ஸோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 86.7 கோடிகள் பாசிட்டிவில் இருந்திருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் நெகட்டிவில் இருந்திருக்குங்க, 14 கோடிகள். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இந்த குவார்ட்டருக்கு 153.3 கோடிகள் கீழே போயிருக்குங்க, நெகட்டிவில் இருக்குது. ஸோ நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அதே போன வருடம் இதே குவார்ட்டரில் 184 கோடிகள் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஐநாக்ஸும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கம்பேர் செய்ய முடியலைங்க என்னால். ரெவென்யூ பார்க்கும்போது 53 கோடிகள். இபிட்டா நஷ்டத்தில் இருந்திருக்கு, நெகட்டிவில் இருந்திருக்கு, 59 கோடிகள். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 68 கோடிகள் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் நமக்கு தெரியும் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸை வாங்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 636 கோடிகள் செலவு செய்து 100% ஸ்டேக் அதில் வாங்கியிருக்கிறாங்க. டாடா எலக்ஸி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 38.4% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 59% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர்.
எக்ஸாவேர கார்லைல் குரூப் வாங்க போகிறாங்க அப்படின்ற முன்ன ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸாவேர் ஐடி கம்பெனி இப்போ லிஸ்டிங்கில் கிடையாதுங்க, டீலிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. கார்லைல் குரூப் வாங்க போகிறாங்கன்னு தெரியும். மெஜாரிட்டி ஸ்டேக் 95% மேலே வாங்க போகிறாங்க. அதற்காக அவங்க $1 பில்லியன் பாண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இந்த பாண்ட்ஸுக்கு மூடிஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. B1 கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், எது அதிகபட்ச ரேட்டிங், எது குறைவான ரேட்டிங், அவுட்லுக்னா என்ன போன்ற விஷயங்களை நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். கிரீவ்ஸ் காட்டன் லிமிடெட் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி ரிக்ஷா பிராண்டான பெஸ்ட்வே ஏஜென்சிஸை வாங்குறாங்க 100% ஸ்டேக். அதற்கு முன்னாடி அவங்க 74% வச்சிருந்தாங்க போல இருக்குங்க. இப்போ 100% ஸ்டேக்காக உயர்த்துறாங்கன்ற மாதிரி பத்திரிகை செய்தி வெளியாயிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இன்வெஸ்கோ குரூப்புக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும், ரொம்ப நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ புதிதாக புனித் கோயங்கா கம்பெனியுடைய ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய MD மற்றும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்வெஸ்கோ குரூப் வேண்டும்ட்டே இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த சோனி டீலை முறியடிப்பதற்காக அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை டேக் ஓவர் செய்வதும் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய வதோதராவில் இருக்கிற உற்பத்தி ஆலையை மூட வேண்டும் அப்படின்னு குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் பிறப்பித்திருந்தாங்க. இப்போ ஒரு தற்காலிக இழவு கிடச்சிருக்குங்க அவங்களுக்கு. அதாவது 3 மாதத்திற்கு அவங்களுக்கு இந்த டெம்பரரி ரெவகேஷன் கிடச்சிருக்கு அந்த ஆர்டர் மீது அப்படின்ற மாதிரி அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிரந்தர தீர்வு காண்பதே கம்பெனியுடைய நோக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மன்னிக்கும், ரிசல்ட் பார்க்க முடியல. மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற செய்தி, அவங்களுடைய Q2 உடைய நெட் ப்ராஃபிட் 74% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசெட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சீமென்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற உற்பத்தி ஆலைக்கு சோலார் பவர் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக சன்சோல் ரினியூபிள்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்களுடைய செப்டம்பர் குவார்ட்டருக்குரிய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஜூன் குவார்ட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுடன் கம்பேர் செய்து பார்க்கும்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய பேர் செப்டம்பர் குவார்ட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இடம்பெறுது. அவர் 1.1% ஸ்டேக் வச்சிருக்கிறார் இப்போ இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்டில். ஜூன் குவார்ட்டரில் அவருடைய பேர் இடம்பெறவில்லை. அதற்கு 2 காரணம் மட்டுமே இருக்கும். ஒன்று, அவர் ஒட்டுமொத்தமாக அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்திருப்பார், அல்லது 1% குறைவாக ஸ்டேக் வைத்திருப்பார். இதே 1.1% அவர் டிசம்பர் குவார்ட்டரில் வச்சிருந்தார். அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டருக்கு அவர் வச்சிருந்தார் 1.1%. ஜூன் குவார்ட்டரில் அவருடைய பேர் இடம்பெறல. இப்போ மறுபடியும் செப்டம்பர் குவார்ட்டரில் 1.1% காட்டுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். கிராஸ் ரெவென்யூ 1.91 லட்சம் கோடிகள், அது 49.2% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. கன்சாலிடேட்டட் எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 30% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கன்சாலிடேட்டட் பார்க்கும்போது 15,479 கோடிகள், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 46% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஊழியர்கள் 96% பேருக்கு 2 டோஸும் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு கொரோனாக்குரியதுன்ற மாதிரி கம்பெனி அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கன்சாலிடேட்டட் எபிட்டா ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். IRB இன்ஃப்ரா 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 265% வால்யூம் அதிகரிப்பு. HSIL 14% ஷேர் ப்ரைஸும் 475% வால்யூம் அதிகரிப்பு. IFB இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் ப்ரைஸ், 612% வால்யூம். சுப்ரோஸ் 9% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 294% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 270% வால்யூம் அதிகரிப்பு. ரைட்ஸ் 8% ஷேர் ப்ரைஸ், 318% வால்யூம். ஃபெடரல் பேங்க் 7.6% உயர்ந்தது, 239% வால்யூம் அதிகரிப்பு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் 7.4% அதிகரித்தது ஷேர் பிரைஸ், 395% வால்யூம் அதிகரிப்பு. வெண்ட் 6% ஷேர் பிரைஸும் 338% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 12% விழுந்தது, 200% வால்யூம் அதிகரிப்பு. DCM ஸ்ரீராம் 8% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 167% வால்யூம் அதிகரிப்பு.
இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 7.8% விழுந்தது, 111% வால்யூம் அதிகரிப்பு. பாலாஜி அமைன்ஸ் 7% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 194% வால்யூம் அதிகரிப்பு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 7% விழுந்தது, ஷேர் பிரைஸ் 290% வால்யூம் அதிகரிப்பு. லாரஸ் லேப்ஸ் 6% விழுந்தது, 167% வால்யூம் அதிகரிப்பு. பயோகான் 6% விழுந்தது, 141% வால்யூம். கேன்ஃபின் ஹோம்ஸ் 6% வீழ்ச்சி, 232% வால்யூம் அதிகரிப்பு. வரப்போகிற வாரங்களில் ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பேரை விரைவாக பார்க்கலாம். அக்டோபர் 25ஆம் தேதி சியேட், கோல்கேட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இக்ரா, இண்டஸ் மோட்டர்ஸ், கன்சாய் நெரோலாக் மற்றும் டெக் மஹிந்திரா. அக்டோபர் 26ஆம் தேதி ஏபிபி இந்தியா, அம்புஜா சிமெண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், பிர்லா சாஃப்ட், கனரா பேங்க், செரா சானிட்டரி வேர், கிரீவ்ஸ் காட்டன், கோடெக் மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா லைஃப். அக்டோபர் 27ஆம் தேதி அதானி என்டர்பிரைஸ் மற்றும் போர்ட்ஸ், அரவிந்த், பஜாஜ் ஆட்டோ, கமின்ஸ், டால்மியா பாரத், ஹாப்பியஸ்ட் மைன்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிசி, ஜேகே பேப்பர், கேபிஆர் மில், லியூபின், மாருதி, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் பவர், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், டைட்டன் கம்பெனி, டிடிகே பிரஸ்டீஜ் மற்றும் ஜி என்டர்டெயின்மெண்ட். அக்டோபர் 28ஆம் தேதி பஜாஜ் ஃபின்சர்வ், ப்ளூ ஸ்டார், இன்ஃபிபீம் அவென்யூ, கர்நாடகா பேங்க், லாரஸ் லேப்ஸ், எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸ், மேரிகோ, டாடா பவர், யூகோ பேங்க், யூடிஐ ஏஎம்சி, விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட். அக்டோபர் 29 ப்ளூ டாட், கேடிலா ஹெல்த் கேர், கேர் ரேட்டிங்ஸ், கேஸ்ட்ரால், டால்மியா சுகர், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், இமாமி, எஸ்காட்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், கெயில், கிளாக்ஸோ ஸ்மித் லைன், இண்டிகோ பெயிண்ட்ஸ், டிடிகே ஹெல்த் கேர், வருண் பீவரேஜஸ், வேதாந்தா, விஐபி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வோல்டாஸ். அக்டோபர் 30ஆம் தேதி ஏஐஏ இன்ஜினியரிங், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.